மிஸ்டர் ராஜ்கிரி, 100 பாம்புக்கு 10,000 கேட்கறது ரொம்ப அதிகம். என்னது அதிகமா? 10,000 ரூபாய் அதிகம்னு சொல்றீங்க? நீங்க என்ன பாம்பு எடுத்து போய் வளர்க்க, இதனுடைய விஷம் தோல் இதையெல்லாம் வித்து பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்க போறீங்க. அப்படி பார்த்தா நீங்க எனக்கு கொடுக்கறது 10ல 1 பங்கு கூட இல்ல. முடிஞ்சா பிசினஸ் பேசுவோம், இல்லன்னா வேற பார்த்து ரெடியா இருக்கு. ஓகே ஓகே. வெரி குட். இந்த பாம்பு கடத்துற விஷயத்துல போலீஸ் ரொம்ப கெடுபடியா இருக்கு. ஈவினிங் நானே கொண்டாந்து உங்களுக்கு டெலிவரி பண்றேன். ஓகே. பாம்பு பிடிக்க யாரு போயிருக்கா? யாரு போயிருக்காங்களா? அதுக்கெல்லாம் பொறுப்பு ஆள் இருக்கு. என்ன நீ கொத்துனா நான் செத்து போயிடுவேன்னு நினைச்சியா? என்ன இது வரைக்கும் எத்தனை பாம்பு கொத்திருக்கு தெரியுமா? இதெல்லாம் எனக்கு முத்தம் கொடுக்கிற மாதிரிதான். மாமா, நீங்க சொன்ன மாதிரி பாம்பு கொண்டாந்துட்டேன். வெரி குட். மாமா, எனக்கு டயர்டா இருக்கு, ஏதாவது சாப்பிட தாங்களே. நீ கவலையே படாதம்மா, உனக்கு எப்பவுமே கொடுப்பனே. உனக்கு பிரியமான ரொட்டி அது தரேன், வா. என்ன நந்தினி, நீ இங்கேயே இரு, நான் எடுத்துட்டு வரேன். நந்தினி, உனக்காகத்தாமா கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை ஏசுறேன். பாம்பு குணம் உனக்கு, பணலாபம் எனக்கு. நந்தினி, இந்தாமா உனக்கு பிடிச்ச ரொட்டி சாப்பிடு. மாமானா மாமாதான். நந்தினி, ரொட்டியா? செல்வி, உங்க அப்பா தான் கொடுத்தாரு. இதுல கொஞ்சம் கசப்பு இருக்கும், கசப்புல கொஞ்சம் ருசியும் இருக்கும். எனக்கும் தாயே. அவ குடுக்கறதையோ அவ எச்சில் பட்டதையோ வாங்க கூடாதுன்னு சொல்லி இருக்குல்ல, அப்புறம் வாங்கின போ உள்ள. மாமா, இந்தம்மா, இது உனக்கு தான், உனக்காகவே ஸ்பெஷலா செஞ்சு, நீ சாப்பிடுமா. ஏன்பா, பாம்ப கோயம்பாடுறது சைனாவுல, கும்பிடுறதோ நம்ம இந்தியாவுல. அந்த பாம்பை வியாபார பொருள் ஆக்கியப்பா. அத்தவுடைய பாம்பு விக்கிற பாவத்துல பங்கு குடிக்கிறியா எனக்கு? அது மாதிரி பணத்துல எனக்கு பங்கு குடிக்கிறியா நீ? பங்கு தானே. இந்தா. இல்லது துப்பாக்கியா? என்கிட்ட தெரியுமா பாம்பு? ஓட விட்டு வெளியே காட்டுவேன், தெரிஞ்சுக்கோ. ஏய், நான் சைஸ் வரைய பாம்பை பார்த்த வேண்டாம், மூடிட்டு உட்கார். நீ நேரா பார்த்து ஓட்டியா? முருகையா, பாம்பு விட்டுடுவேன். ஐயோ, பாம்பை கடத்த வேணாம்னு சொன்ன கேட்டியா நீ? அதை பாரு, பாலிஸ்ட் ரேஞ்சர் பாத்தீங்கன்னா கிடையாது. ஓடியா, ஓடியா, ஓடிவிடலாம், ஓடியா.
இல்லடா, பயந்தாங்கொள்ளி. ஹலோ ஃபாரஸ்ட் ரேஞ்சர், என்ன வெடியெல்லாம் வெடிச்சு வரவேற்பு கொடுக்குறீங்க? வரவேற்பு கொடுக்கலடா, உனக்கு வளகாப்பு நடத்த போறேன். மரியாதையா கடத்திக்கிட்டு போற பாம்பை எல்லாம் அவுத்து விடு. ஓஹோ, பாம்பு மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமா? பாசம் மட்டும் இல்லடா, பாம்பை நம் நாட்டு மக்கள் தெய்வமா நினைக்கிறாங்க. அரசாங்கம் அதை செல்வமா நினைக்குது. அதை நீ அயல் நாட்டுக்கு கடத்துறத நான் அலோவ் பண்ண மாட்டேன். அவுத்து விடுறா. அந்த பாம்பை மூட்டாதடா. நாகராஜா, நன்றி சொன்னது போதும், தப்பிச்சு போயிடு. நட. ராஜா, இது வரைக்கும் உனக்கு அம்மா இல்லாம இருந்தாங்க, இப்ப உனக்கு அப்பாவும் இல்லடா. இல்லடா, இனிமே உனக்கு நாகராஜா போன இருப்பான். நாகராஜா, என் பையனை நீ காப்பாத்தியா? ஹாய், கலர் கலரா மீன் இருக்க. நீ பால் சாப்பிடுறியா? பால் சாப்பிட்டாதான் தெம்பா இருக்கலாம். குடிங்க. ராஜா, எவ்வளவு நேரம்டா? சீக்கிரம் சரக்க காச்சுங்க. சீக்கிரம் சரக்க காட்டணும்டா. என்னமா, இது ஒரு மாதிரியான ஏரியா, விவரம் தெரியாம போய்க்கிறியா? எல்லாம் எனக்கு தெரியும். அமைச்சிருவேண்டா கோழிய. உனக்கு தெரியுமா, ரொம்ப திமிர் காண்டி உனக்கு. என்னடி முரண்டு பண்ற?
என்ன இந்த பொண்ணு ஒண்ணு சொல்லாம போற? என்னன்னைக்கும் நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும். என்னடா அப்பா படத்துக்கு பூ கொண்டு வந்திருக்கியா? நான் மறந்தாலும் நீ மறக்கிறது இல்ல. குட் பாய். ஏமா கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்களா? இந்தாங்க. சரி வா கோயிலுக்கு போலாம். எந்த கோயிலுக்கு? முருகன் கோயிலுக்கு. பாம்ப கால்ல போட்டு மிதிச்சிட்டு இருப்பாரு அவர் கோயிலுக்கா? நான் வரல. சரி விஷ்ணு கோயிலுக்கு போங்க. பாம்பையே படுக்கையா போட்டு அதுக்கு மேல படுத்துட்டு இருப்பாரு அவர் கோயிலுக்கா? நான் வரல. அப்படின்னா சிவன் கோயிலுக்கு போறது. சுதந்திரமா அலைய வேண்டிய பாம்ப கழுத்துல போட்டு சுத்திட்டு இருப்பாரு அவர் கோயிலுக்கா? நான் வரல. சரி புளியார் கோயிலுக்கு போங்க. பாம்பையே பெல்ட் ஆக்கி இடுப்புல சுத்திட்டு இருக்காரு அவர் கோயிலுக்கா? நான் வரல. அப்படின்னா நீ சாமியே கும்பிட போறது இல்லையா? கும்பிடுவேன். என்னை கட்டிக்க போறவர் தான் கும்பிடுவேன். எனக்கு என் புருஷன் தான் கோயில். எப்போ வர புருஷனை பத்தி இப்பவே நினைக்க ஆரம்பிச்சிட்டியா? அட நீங்க ஒண்ணுவா, எப்போ வர்ற கார்பரேஷன் எலெக்ஷனுக்கு இப்பவே ரோட்டை குண்டும் குடிமாட்டல அது மாதிரிதான் விட்டுடு. சரி நான் போயிட்டு வரேன். ஏம்மா உனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்களுக்கு ஆசை. ஆமாமா, உனக்கு சீக்கிரமா கல்யாணம் நடந்துருச்சுன்னா நாங்க 2 பேரும் காசி ராமேஸ்வரம் வரதான் வேண்டிக்கிட்டு இருக்கோம். அக்கா கூட பிறந்தவன் நான் இருக்கேன், நான் அவளை கட்டிக்கிற கூடாதா? ஏண்டா என் பொண்ண உனக்கு கட்டி சொல்றியா? ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? கல்யாணம்னா அம்மா ஆசை எப்போ வருது நீங்க காலண்டர் பார்க்க முடியல. ஏன் நான் வந்துருவேனே, அடுத்தவன் மாதிரியா மயிலாட்சின்னு கேட்க மாட்டேன். ஏன் எனக்கு கழுத்து இல்ல. அதை விடுங்க, அடுத்தவன் மாதிரி என்ன கேட்க மாட்டேன். ஏன் தலையில முடி இல்ல. அதையும் விடுங்க, ஊருக்கு போனா நீங்க லெட்டர் போட வேண்டியது இல்ல. ஏன் எனக்கு படிக்க தெரியாத. அதையும் விடுங்க, கல்யாணம் ஆனா எனக்கு குழந்தை பிறக்காது. ஏன் அது வேற விஷயம். இப்படி வெயிட்டான மாப்பிள்ள எங்க வேணாலும் கிடைக்க மாட்டான். எனக்கே கல்யாணம் பண்ணி வைங்க மாமா. ஏண்டா இவ்வளவு குறைகளை வச்சுக்கிட்டு என் பொண்ண உனக்கு கட்டி வைக்க சொல்றியா? ஏன் கட்டி வச்சேன்னா? உனக்கு கட்டி வைக்க முடியாது, வேற எவனுக்காக கட்டி வைக்க போறான். வேற எவனுக்காவது கட்டி வச்சீங்க, உங்க பொண்ணு எப்படி வாழ்றான்னு நான் பாக்குறேன். பாப்பமா சரி ஓடா ஓயா. ஏமா இல்ல நந்தினி அம்மாவை ஆட்டடி மாட்டடி அடிக்கிறீங்க. அது போதாதுன்னு 10வது குறைச்சு அந்த அம்மாவை ஏமாத்தி நீங்க ஜாலியா இருக்கிறீங்க. ஏய், ஆனையை ஏமாத்தினா தந்தம் கிடைக்கும், மானை ஏமாத்தினா கொம்பு கிடைக்கும், மனுஷனை ஏமாத்தினா ஓட்டு கிடைக்கும், நாட்டை ஏமாத்தினா துட்டு கிடைக்கும். துட்டு கிடைக்குதான்னு துஷ்டனா ஆகுறீங்களா? விட்டுட்டியா? குட் மார்னிங் ராஜ்கிரே. குட் மார்னிங். குட் மார்னிங் மிஸ்டர் ராஜகிரி. குட் மார்னிங். பாம்பு இருக்குதா? ஏன் சார் உங்க கண்ணுக்கு தெரியல? கண்ணா குஞ்சு கிடைச்சா இதான் வச்சுக்கு போவா. ஏய், ஏன் உள்ள போய் சாப்பிடுறதுக்கு எடுத்துட்டு வாடா, போ. நந்தினி அம்மா துணுட்டு மிச்சம் வச்சிருக்கிற ரொட்டி எடுத்து வச்சா போயா. எஸ், வாட்ஸ் தி மேட்டர்? எங்களுக்கு 100 பாம்பு வேணும். ரொம்ப அர்ஜென்ட். ஓ, நான் இப்ப பாம்பு பிடிக்கிறது விக்கிறது அது மாதிரி சில்லற தொழில் எல்லாம் பண்றதில்ல. பாம்பு தோல் ஏற்றுமதி பண்ற பாவம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ஐயா தோல் பிசினஸ் தான் பண்றாரு. அடி செருப்பால நாய. தோல் பிசினஸ்னா அதை அசிங்கப்படுத்தாதடா. ஐ அம் டூயிங் ஸ்கின் பிசினஸ். மிஸ்டர் ஜான்சன், இப்ப என்னால பாம்பு தர முடியாது. எவ்வளவு பாம்பு தோல் வேணும்னாலும் என்னால சப்ளை பண்ண முடியும். நோ, எங்களுக்கு பாம்பு தான் வேணும் மிஸ்டர் ராஜகிரி. சாரி. ஏயா அன்னைக்கு வாடகைக்கு வீடு பார்த்து தரேன்னு காசு வாங்கிட்டு போனேன், ஆலயம் காணும் வீடையும் காணும். அதுக்கு தான் ஆட்டோ பிடிக்க போறேன். ஏயா நான் ஆட்டோ கேட்டேனா வீடு கேட்டேனா? வீடுதான், ஆட்டோ பிடிச்சாதான் வீட்டை பார்க்க முடியும். இப்ப அதுக்கு தான் ஆட்டோ பிடிக்க போறேன். நீ நல்லவன், ஏமாத்த மாட்டேன். இந்த பார், நான் அங்க இருக்கிற கோயில்ல இருக்கேன், நீ சீக்கிரம் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வரணும். என்ன கவலையை விடாதீங்க, போயிட்டே இருங்க, வந்துடுறேன். ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன்னு போனா இன்னும் காணோம். தம்பி சாமி கும்பிட வந்தீங்களா? இல்ல,
சும்மா கோயிலை சுத்தி பார்க்க வந்தீங்களா? இல்ல சார். அப்ப யாராவது தெரிஞ்சவங்க வந்திருக்காங்கன்னு வந்தீங்களா? அட இல்லங்கிறேன். தம்பி ஒரு 5 நிமிஷம் நிப்பீங்களா? நிப்பேன். அதுக்கு என்ன? எனக்காக ஒரு உதவி செய்யுங்களா? என்ன? சாயந்தரத்துக்கு போறேன், செருப்பு இங்க விட்டுட்டு போறேன், கொஞ்சம் பாத்துங்க. என்னது? நல்லபடியா தான் இருக்கிய, பாத்துங்க, நான் வர்றேன். வரட்டும் அந்த அரோட் இந்த செருப்பாளி அடிக்கிறேன். அடடே, செருப்புக்கு தான் போடுறா, பாத்துக்கப்பா. இந்த செருப்பு எங்க போடுறது? அதோ ஒரு ஆள் இருக்கான். ஆளை பார்த்தா டிப்டாப்பா இருக்கான். இந்த காலத்துல படிச்சவங்க கூட எல்லா வேலையும் பாக்குறாங்க. இந்தப்பா, இந்த செருப்பை பாத்துக்க, வரும்போது காசு தரேன். டோக்கன் தான். யார பார்த்து டோக்கன் கேக்குற? என்ன பார்த்தா டோக்கன் கொடுக்குற மாதிரி தெரியுதா உனக்கு? விட்டல. செருப்பை பாத்துக்கிற உனக்கு இவ்வளவு திமிரா? யார பார்த்து? என்ன பார்த்து? செருப்பு பாத்துக்கிறேன் நான் கேட்டேன். உன்னை என்ன பண்ற? எதால அடிக்கலாம்? ஸ்ட்ராங்கர். செருப்பை அடிக்கிற நீ? என்னையா பண்ணுவ? உன்னால முடிச்சதை பாத்துக்க. நான் யாருக்கு வருவேன்? நீ மட்டும் கையில வைக்கலாமா? மாப்பிள, உங்களை நம்பித்தான் எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அத கண்கலங்காம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஆமா மாப்பிள, பொண்ணு கல்யாணம் ஆனதும் காசி ராமேஸ்வரம் வரணும்னு வேண்டிக்கிட்டோம். அவளை கண்ணு கலங்காம பாத்துக்கிறது உங்க பொறுப்பு. கவலையே படாதீங்க. நீங்க திரும்பி வர்ற வரைக்கும் உங்க பொண்ணுக்கு எதுவுமே கலங்காம நான் பாத்துக்கிறேன். 1000 தான் இருந்தாலும் நீங்க பாதுகாக்கிற மாதிரி ஆகுமா? அதன மாப்பிள அப்படி சொல்லிட்டீங்க. யானைக்கு ஒரு காலம் வந்தாலும் பூனைக்கு ஒரு காலம் வராமலா போகும்? யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலமா? நான் தெரியாம கேக்குறேன். எந்த கோயில்லையாவது யானைக்கு பதிலா பூனைய வளர்த்து அது தலையில நாமத்தை போட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி நாளனா எத்தனா வசூல் பண்ணுதா பூனை? என்னங்க, ஒரு பழமொழிக்கு தானே சொன்னாங்க. என்னத்த பழமொழி நொழமொழி? சரி, அவங்களுக்கு ட்ரெயினுக்கு நேரமாச்சு. அப்பா, நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வரோமா? போயிட்டு வரோம் மாப்பிள. நல்ல மாப்பிள. கண்ணு வணக்கம். தொட விட மாட்டாங்களே. ஏன் நிறுத்திட்ட? ஏய் சீதா, அதோ வரானே, அவன் தான் அன்னைக்கு என்ன கோயில அவமானப்படுத்தினது. அவனுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும். அப்படியா? பாரு. சார், நீயா? சார், சார், stupid. ஐயோ. என்னமா, என்னாச்சு? சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன, மறுபடியும் செருப்பு பாத்துக்கணுமா? சாரி சார், நடந்ததெல்லாம் மறந்துருங்க. நான் அர்ஜென்ட்டா ஒரு இன்டர்வியூக்கு போனோம். என் ட்ரெஸ் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு. அதுக்கு என்னமா பண்ண சொல்ற? வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு போவிய? சார், இன்டர்வியூக்கு வேற நேரமாச்சு. அதனால நான் என்ன பண்றது? ஒரு 1/2 மணி நேரம் உங்க ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா போயிட்டு திரும்பி வந்துருவேன் சார். எப்படி? அது வரைக்கும் நான் என்ன பண்றது? இந்த செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குங்க, நான் கண்டிப்பா வந்துருவேன். சார், நான் அப்பா அம்மா இல்லாத அனாதை சார். நான் ரொம்ப பாவம் இல்ல சார். ப்ளீஸ் கொடுத்துருங்க சார். நான் போய் தரேன். நான் கருப்பு கரசன், இங்கே இரு. என்ன செடி இந்தாட்டம் ஆடுறீங்க? எட்டு நில்லு, நான் ட்ரெஸ் அவுத்துட்டு இருக்கேன்ல. அப்படியா? ரொம்ப நன்றிங்க. தெளிவா ஒண்ணும் இல்லாம இருக்கேன். சட்டியுமா?